வணக்கம், நான் உங்கள் Yeshwanth Kumar. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் அண்ட் அதுக்கு அக்கம்ப்ளிமெண்ட்டாக ஒரு பஃப் பேஸ்ட்ரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பஃப் பேஸ்ட்ரிக்கு தேவையான டோ ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 200 கிராம் அளவு மைதா மாவு வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே ஒரு 2லிருந்து 3 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட் டோவை பிசைஞ்சிப்போம். இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மாவு கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது மேலே நம்ம பிசைஞ்சு வச்ச டோ ப்ளேஸ் பண்ணிப்போம். இப்போது ஒரு ரோலிங் பின் யூஸ் பண்ணி இதை திரட்டிக்கிறேன். இந்த மாதிரி இதை திரட்டதன் பிறகு இது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இதை அழகாக ஃபோல்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணதன் பிறகு இதை ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் சூப்பை ரெடி பண்ணிவிடுவோம். க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பட்டர் மெல்ட் ஆனதன் பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயமும் சேர்த்துப்போம். அடுத்து ஒரு 200 கிராம் அளவு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இதை அடுத்து ஒரு 5லிருந்து 6 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிப்போம். இந்த மஷ்ரூமை நல்லா குக் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போது கரெக்டாக 1 நிமிடம் இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மைதா மாவு சேர்த்து நல்லா குக் பண்ணியாச்சு. அடுத்து இதில் 500 ml அளவு பால் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2லிருந்து 3 பிஞ்ச் அளவு மிக்ஸ் ஹர்ப் சீசனிங்கும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சூப் நல்லா திக்காகிற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. சூப் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ரொம்பவே சுவையான க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த பஃப் பேஸ்ட்ரியோட டோவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை திரட்டிக்கலாம். இந்த மாதிரி இதை திரட்டதன் பிறகு மறுபடியும் இது மேலே கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இதை இப்போவும் ஃபோல்ட் பண்ணிப்போம். ஃபோல்ட் பண்ணதன் பிறகு மீண்டும் ஒரு முறை இதை திரட்டிக்கலாம்.
இது ஒரு 1/4 இன்ச் திக்னஸில் திரட்டிட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கட்டர் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பஃப் பேஸ்ட்ரி எடுத்து அழகாக ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கிங் ட்ரேவை நீங்கள் லேஸாக கொஞ்சம் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும். இப்போது இதை 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிடம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் அடுத்து ஒரு 5லிருந்து 6 நிமிடம் இதை பேக் பண்ணிப்போம். இப்போ நம்மளுடைய பஃப் பேஸ்ட்ரி குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி சூப்பர் ரெடியாக இருக்குது. இது ரெண்டும் எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் அண்ட் அது கூட ஒரு அக்கம்ப்ளிமெண்ட்டாக பஃப் பேஸ்ட்ரி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.